Yes, we are having Nikesh Ram here. From மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ நிகேஷ் ராம் இருக்காரு. இப்போ நம்ம நிகேஷ் ராம் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொல்லுவோம். இப்போ நல்லமா வளைச்சு பாருங்க, ரொம்ப ஃபோர்ஸ்லாம் கொடுக்காது, இப்படி வளைச்சு பாருங்க. அப்புறம் வந்து இப்படி வளைச்சு பாருங்க, எது கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ ஆமா, இப்போ இப்படி வளைக்கிறாரு, இப்படி வச்சுட்டு ஹரிசாண்டல் இதில் வச்சுட்டு வளைக்கிறாரு, ரெண்டு பக்கம் கை பிடிச்சிங்க, லைட்டாக வளைச்ச மாதிரி ஆக்ஷன் தான். இப்போ இது ஈஸியாக இருக்கு. அதே வந்து இதை வந்து ஸோ ரெண்டுமே மூமெண்ட் தான் கொடுக்குறாரு. இங்கேயும் வந்து மூமெண்ட் தான் கொடுத்தாரு. எப்படி மூமெண்ட்னா, இது அபவுட் திஸ் பாயிண்ட் வந்து இது வந்து பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதே போல் அபவுட் திஸ் ஆக்சிஸ் வந்து இது பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இது கஷ்டமாக இருக்குன்றாரு. இப்போ ஒரு இன்ஜினியராக நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த பக்கம் மூமெண்ட் கொடுக்கும்போது வளைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததோ அப்போ அந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஜாஸ்தின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? இப்படி வச்சுருந்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மி, இப்படி வச்சிங்கன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஜாஸ்தி அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட இது. இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஜாஸ்தியாக இருக்கிறதா இருந்தால் நமக்கு என்ன பண்ணலாம்னா, டிசைன் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக தாங்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஒரு இன்ஜினியராக இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது நமக்கு அந்த மெட்டீரியலோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். சரியா? ஸோ இது எதனால் அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா ஃபிசிக்கலாக நம்ம புரிஞ்சுக்கணும். நிகேஷ் வந்து பாத்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு புரிஞ்சுக்கணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் தி ப்ராப்பர்ட்டி. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது? ப்ராப்பர்ட்டி. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் தி ப்ராப்பர்ட்டி which depends on distribution of area or distribution of mass. ஒரு 2 டைமென்ஷனல் பாடி. இப்போ இந்த பாடி இருக்குன்னா ஏரியாவோட டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோட எதிர்ப்பு வந்து என்ன ஆகுது? வேரி ஆகுது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏரியா பொறுத்து அதோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகுது. அது பேர் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படி சொல்றாங்க. The property which depends on the distribution of area about which moment of resistance changes. சரியா? இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு சொல்லலாமா? அது ஒரு ப்ராப்பர்ட்டி. It depends on distribution of area about which moment of resistance changes. மூணு வார்த்தை தான். அது ப்ராப்பர்ட்டின்றது மாறுது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏரியா டிபெண்ட்ஸ் ஆன் என்ன மாறுது? moment of resistance changes. சரியா? சொல்லிட்டேனா? சூப்பர். நான் எடுத்து கொடுப்பேன். ஒன்று நீ பேசு, ஏதாச்சும் சொல்லு. மறந்துச்சு நான் வந்து மானியத்தை என்ன செய்ய ஆட் பண்ணிப்பேன். moment of inertia is a property. பக்கத்துல சும்மா இருக்கு, சத்தம் வருது. moment of inertia is a property in which it depends on distribution of area in which moment of resistance changes. சரியா? அந்த distribution of area பொறுத்து moment of resistance change ஆகுது. அப்படி ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. Thank you champion. தட்டுங்கடா.